வணக்கம். இது சிட்லப்பாக்கம் பகுதி, தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிங்க. நம்ம இங்கே இருக்கக்கூடிய தெரு ஞாலிகளை பார்க்குறோம். இவங்களுக்கெல்லாம் கருத்தடை பண்ண மாதிரி தெரியல. இது வந்து கக்கன் ஸ்ட்ரீட். ஓகே, இங்கே பார்க்கும்பொழுது ஒரு தாய், ஒரே ஒரு குட்டி தான் இருக்குது. சரிம்மா நான் எதுவும் பண்ணல, என்ன மாதிரி போகுது பார்த்தீங்களா வண்டி. இப்போ வந்து இந்த குட்டி இப்போ போயிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஆட்டோ ஏறிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் இவங்க வாழுறாங்க ஆக்சுவலாக. சார், இப்போது இந்த தமிழகத்தில் வந்து இந்த தெரு ஞாலி, அதாவது ஞாலினா நாயை தான் ஞாலின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மனிதனுக்கும் இந்த ஞாலிக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு நம்ம குரல் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? அந்தந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் முன் வரணும், தன்னார்வலர்களாக முன் வரணும். அந்த வகையில் இப்போ நீங்கள் உங்கள் தெருவில் வந்து இந்த தெருஞாலிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க இல்லைங்களா? இது வந்து எப்படி சார், இது உங்களுக்கு பிடிச்சி செய்கிறீங்களா இல்லை? இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும்னாக்கா வாயிலா ஜீவன், ஓகேங்களா? வாயில்லாத ஜீவனுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளை மாதிரி ஆள் எதனா போட்டால் தான் உண்டு இல்லையா? இன்னைக்கு நம்ம கூட யாருக்குன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவோம், அது கேட்டு வாங்கி சாப்பிடாது, ஓகேங்களா? அப்படின்னும் போது அது நம்ம ஒரு குறை போடுறோன்னா அது நம்ம பின்னாடி வந்து நிற்கும். அப்போ நம்ம எதுவும் போடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அது வந்து நிற்கிது. அப்படின்னும் அதுக்குள்ள விஷயத்த பண்ணிட்டோம்னா அது ஓகே. நம்ம அடிக்க தேவையில்லாது, நம்ம பிடிக்கலன்னா அடிக்க தேவையில்லை, விரட்டி விட்டால் போயிடும். இப்போ இவர்களால் பிரச்சனை ஏற்படுது சமூகத்தில், மக்களை கடிச்சிடுது, இறப்படுறாங்க. ஆமாம், அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அது வந்து பார்த்தோன்னா அது வந்து கடிக்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. கடிக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான விஷயத்த நம்ம அங்கங்கே எதனா வச்சுட்டோம்னா அது கடிக்காது. நல்லா சொன்னீங்க. போய் எங்கன்னா படுத்துக்கும். சரி, அதோட விஷயம் இது. நாயோட குணம் அப்படின்னும் போது அதோட குணம் அது கிடைக்கலன்னும் போது சுற்றி வருது, ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இதுங்களுக்குள்ளே அடிச்சிக்க மாட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு நாய்க்குள்ளே வந்துடுறாங்க போது அதை குறைப்போம், அவ்வளோதான். ஓகே, சரிங்களா? சரி சார். அப்புறம் இன்னொன்று, மாநகராட்சியிலேருந்து இங்கே வரும்பொழுது வராங்க இல்லையா? மாநகராட்சியில் சரி வரும்பொழுது எல்லா அந்த தெருவில் பகுதியில் வரும்பொழுது முன்னறிவிப்பு கொடுக்குறாங்களா? நாங்கள் இன்றைக்கி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னறிவிப்பு கொடுக்குறாங்களா? இல்லை, அப்படியெல்லாம் கொடுக்குறது இல்லை. ஆனால் வராங்க, வந்தவங்க பார்த்தா பிடிப்பாங்க. நானே என்ன பண்ணுவேன், இவங்களை பிடிச்சிங்கன்னு சொல்லிடுவேன். இவங்களை பிடிங்க, மற்றபடி யாரை பிடிக்கிறோம் அவங்களுக்கு தெரியும். ஆப்ரேட் பண்ணி காதில் வந்து கட் பண்ணி விட்டுருப்பாங்க, அதை பிடிக்கிறது. இப்போ பிடிக்கிற நேரத்தில் வந்து இப்போ நம்ம ஒன்று பிடிச்சோம்னாலே அதோட இன்டிமேஷன் வந்து மற்றவங்க எல்லாருக்குமே போயிடும் இல்லையா? மிச்சவங்களாம் ஓடிடுறாங்க இல்லைங்களா? அதை வந்து நம்ம எப்படி வந்து சமாளிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, மற்றவங்களாம் ஓடிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற பார்த்தோன்னாக்கா அந்த தெரு வழியாக போயிட்டு எதனா பிடிச்சி போயிடுவாங்க. எனக்கே தெரியாமல் ஒருத்தர் பிடிச்சி போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்க. நான் 2 நாளாக தேடிட்டு இருக்கேன், காணும் அப்படின்னும் போது ரைட்டு. அப்போ அவர் அங்கே பிடிச்சிட்டாங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு எடுத்து வந்து விட்டுட்டாங்க. சரிங்க சார், அது நல்ல விஷயம். என்கிட்ட எடுத்து வந்து விட்டுருவாங்க, நான் சொல்லிடுவேன். நான் சார் எடுத்துன்னு வந்து இங்கேயே விட்டுருங்க, வேறு எங்கேயே விடாதீங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கு தெரியாது வழி. வெரி குட் சார், வெரி குட் சார். உங்கள் பேர் சார்? முருகன். ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி தன்னார்வலர் ஒரு தெருவுலையும் தமிழகத்தில் உருவாகணும் சார். அதுக்கு ஒன்றும் தர சார், ஒரு வீட்டுக்கு தண்ணி வச்சா குடிச்சு போயிடும். எண்ணெய் பொறுத்தவரை அதான் சொல்லுவோம். ஓகே சார், ஓகே சார். இப்போ காவாலெல்லாம் கொட்டுறாங்க சார் சாப்பாடு. அது நீங்கள் ஒரு பேப்பர் வச்சு கொடுத்தீங்கன்னா மாடு கூட சாப்பிடும், நாய் கூட சாப்பிட்டு போயிடும். காவாலை கொட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. மக்கள் மாறணும் சார், மனம் மாறணும், அவ்வளோதான். நன்றி சார். அதாவது ஒரே விஷயம், மனிதாபிமானம் வேணும். அது இல்லைன்னா நம்ம அதை எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க முடியாது நம்ம சொல்லுவோம். அப்போ விழிப்புணர்வு வரணும் மக்களுக்கு. அவ்வளோதான். நன்றி.